2017 ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படம் ஹாப்பி டெத் டே. என்னங்க, ஹாப்பி பர்த்டே தானே சொல்லுவாங்க, இதுனா ஹாப்பி டெத் டே? ஆமாங்க, இந்த படத்தில் வர ஹீரோயினோட பர்த்டே அன்னைக்கு அவங்கள நைட்டு யாரோ கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணதுக்கப்புறம் மறுநாள் காலைல அவங்க எழுந்துக்கிறாங்க. பெட்டில் பார்த்தா அன்றைக்கி முன்னால் என்ன நடந்ததோ அதே சீன் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ கெட்ட கனவு போல் அதான் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இது அடிக்கடி மறுபடியும் நடக்குது, அதே சீன்ஸ், அதே ஆட்கள், அதே டைலாக்ஸ். அப்புறம் ஒரு 2-3 சீனுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கும் புரியுது, ஹீரோயினுக்கும் புரியுது, அவங்க ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வடிவேல ஒருத்தர் கேட்பார்ல, வா செத்து விளையாடலான்னு சொல்லி, அந்த மாதிரி ஹீரோயின் செத்து டெய்லி ஏந்துக்கிறாங்க. பட் ஆனால் இதை சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க. அப்போ க்ளோஸாக இருக்கிற ஒரு மேல் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நான் டெய்லி செத்துட்டு மறுபடியும் காலையில் எழுந்துக்கிறேன், இதை யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க நான் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, உங்களை சேர்ந்தவங்க தான் யாரோ உங்களை கொலை பண்ணுறாங்க, நீங்கள் அதை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த டைம் லூப்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க கடைசியில் அந்த டைம் லூப்லேருந்து வெளியே வந்தாங்களா, அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்களான்றது தான் படம். ஒரே விஷயத்தை மறுபடியும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக கொலைகாரனை யாருன்னு நம்மளை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, பயங்கர பாக்ஸ் ஆஃபீஸ் நிறைய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. என்னடா மாநாடு படத்தோட கதையாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த கதையை தான் மாநாடில் எடுத்திருக்காங்க. தட் இஸ் டைம் லூப்ஸ் கான்செப்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செம த்ரில்லிங்காக இருக்குது. இது பைரேட்ஸியாக வெளியே கிடைக்கிது ஆன்லைனில், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாப்பி டெத் டே சூப்பரான த்ரில்லர் படம், ட்ரை பண்ணி பாருங்கள்.